Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்ட்டா இருக்கக்கூடிய ராகி பன் தோசை எப்படி பண்ணலாம்னு நாங்க பார்க்க போறோம். நம்ம நார்மலா பன் தோசை எப்படி பண்ணலாம் அப்படிங்கற வீடியோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிருக்கேன். ஆனா இது வந்து ஹெல்த்தியா நம்ம ராகி மாவு வச்சு பண்ணிருக்கோம். சோ குழந்தைகளுக்கு எல்லாம் மஸ்ட். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் press பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல் எடுத்துட்டு இதுல சரியா ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு. இந்த ராகி மாவு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்லயே ரெடி பண்ண மாவு தான் ஒரு கப் அளவு எடுக்கணும். இப்போ இதே கப்ல ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து ரவை எடுத்துக்க போறோம். இந்த கப்போட அளவுன்னு பாத்தீங்கன்னா 250 ml கப்ல ஒரு கப் எடுத்திருக்கேன். அப்புறமா இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அவல் சேர்க்கணும். நான் வந்து வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன். அப்புறமா அரை கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் வந்து புளிச்ச தயிரா இருந்துச்சு அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். புளிப்பான தயிர் வந்து ஒரு அரை கப் சேருங்க. அப்புறமா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த ரவை அப்புறமா நம்ம சேர்த்திருக்கக்கூடிய இந்த ராகி மாவு தயிர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிட்டு கொஞ்ச நேரத்தில் நல்லா வந்து ஊற ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். இது நல்லா வந்து ஊறி வரட்டும். அந்த டைம்ல நம்ம இதுக்கான ஒரு சின்ன தாளிப்பு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போறோம். இது சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்காக தான் ஒரு கடாய் எடுத்து அடுப்புல வச்சுட்டு இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் இவ்வளவு போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா நான் வந்து கட் பண்ணி சீவி எடுத்திருக்கேன். நீங்க வந்து கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்குங்க. இது வந்து ஒரு 3/4 பாகம் கொஞ்சம் வதங்கினா போதும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து தோசையா சுட்டு எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட வெந்து கிடைக்கும். அதனால ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம மாற்றி எடுத்துடலாம். எடுத்துட்டா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த மாவு நல்லா ஊறி சூப்பராக வந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இது நல்லா வந்து அரைச்சி எடுக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தேவைப்பட்டா ஒரு 1/4 கப்பு போல மட்டும் தண்ணி சேருங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சி எடுக்கணும். அரைச்சிட்டு இதை ஒரு பவுல்ல நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம தாளிச்சு வச்சிருந்தோம்ல அது எல்லாத்தையுமே இதுல சேருங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பேக்கிங் சோடா சேர்க்கணும். நார்மலா நம்ம வந்து பன் தோசை பண்ணும்போது பேக்கிங் சோடா ஈனோ எதுவுமே சேர்க்க மாட்டோம். ஆனா இந்த பன் தோசையில நம்ம சேர்க்கணும். ஏன் அப்படின்னா ராகி மாவு வந்து நல்ல ஒரு இலக்கம் கொடுக்கக்கூடிய தன்மை. இதுல நம்ம வந்து பேக்கிங் சோடா எதுவும் சேர்க்காம பண்ணிட்டோம் அப்படின்னா இது நல்ல சாஃப்டா நல்ல ஜெல்லி மாதிரி ஸ்டிக்கியா இருக்கும். நம்ம இந்த மாதிரி பேக்கிங் சோடா போட்டோம் அப்படின்னா தான் நல்ல பஞ்சு மாதிரி நம்மளுக்கு உப்பி வரும். அதனால கண்டிப்பா நீங்க பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா ஈனோ கூட சேர்க்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேருங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். நீங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இமீடியட்டா பன் தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். நம்ம எப்பவுமே தாளிப்பு கரண்டியில பன் தோசை பண்ணோம் அப்படின்னா நல்ல ஃப்ளஃபியா சூப்பரா வரும். இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஆப்பசட்டியில சுடலாம். நார்மலா நம்ம வந்து குழிப்பணியாரம் இந்த மாதிரி எல்லாம் போட்டு எடுப்போம்ல அதுல கூட நீங்க சின்ன சின்னதா சுட்டு எடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எதுல வேணா ட்ரை பண்ணலாம். இப்போ இதுல கொஞ்சமா ஆயில் விட்டுட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி மாவு விட்டு வெந்ததுக்கு அப்புறமா மறுபக்கம் இந்த மாதிரி திருப்பி போடுங்க. லேசா மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா சட்டுன்னு வந்து வெந்துடும். இப்போ 2 பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை இமீடியட்டா வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இதே மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கிட்ட நம்மளுக்கு பன் தோசை கிடைச்சிது. இப்போ நம்ம இதுக்கான சின்னதான தக்காளி சட்னி ரெடி பண்ணிடலாம். இதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்து இதை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா இது கூடவே நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்க்குறோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரே ஒரு வெங்காயம். இந்த வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி நம்ம சேர்க்கணும். இது கூடவே பூண்டு ஒரு 3லேருந்து 4 பூண்டு சின்னதாக கட் பண்ணி சேருங்க.
இப்போ இவ்வளோ சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வதக்கி விடணும். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேருங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் இதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா காரத்துக்காக நான் கொஞ்சமா மிளகாத்தூள் மட்டும் போட்டிருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்க பச்சை மிளகாய் ஒரு 3-4 போட்டு கூட நீங்க வந்து அரைச்சி எடுக்கலாம். இப்போ இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிளகாத்தூள் போட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்ல வைங்க, இல்லைன்னா கருக ஆரம்பிச்சிடும். இப்போ கடைசியா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நீங்க சின்ன சைஸ் தக்காளியா இருந்துச்சுன்னா ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விடணும். இந்த தக்காளி வந்து கொஞ்சம் மசிஞ்சு வேகட்டும். கடைசியா தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு இது கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதை ஆற வச்சுட்டு நம்ம வந்து இதை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுக்கணும். கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்க தேவைப்பட்டா தாளிப்பு வந்து தாளிச்சு விட்டுக்கலாம். நான் வந்து நார்மலா நம்ம அரைச்சி எடுத்துட்டு இதை அப்படியே சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ராகி பன் தோசை, அப்புறமா இது கூட சிம்பிளாக செய்யக்கூடிய தக்காளி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம வந்து இதை எடுத்து பார்க்கும்போது தெரியும். இது ஒன்று நம்ம சாப்பிட மாட்டோம், செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2-3 சாப்பிடுவீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.